வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு நாலேஜ் இல்லாத பர்சனை பற்றி தான் பேசுகிறார். அவர் வேறு யாருமேனா அவர் இளவரசன் சுவாமி. இன்றைக்கி மாலை கழட்டிடுவார். மாலை கழட்டினா வேறு ருத்ர தாண்டா ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். பல கெட்ட வார்த்தைகள் இன்றைக்கி உருவெடுக்கலாம். அப்புறம் இவர் 23 நாள் மாலை போட்டிருப்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் வாயை பிளந்துட்டு, அண்ணா சூப்பருங்க, உங்களை மாதிரி ஒரு விரதத்தை உலகத்தில் எந்த சுவாமியும் கடைபிடிச்சதில்லை. அவங்க சப்ஸ்கிரைபர் கணக்கு. ஆனால் மித்தவங்களோட கணக்கு இவரை மாதிரி ஒரு விரதமில்லா சாமியை எங்கேயுமே இன்றைக்கி பார்க்க முடியாது. 23 டேஸ், அதாவது 23 நாள் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் விரதம் கடுமையாக இருக்கணும். ஆனால் இவங்க அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டும் அசைவத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாலை போகும்போது கூடி ஐயப்பன் கோயில் போகும்போது கூடி பப்ளிசிட்டி பண்ணிட்டு போகிறவர் நம்ம இளவரசர் சுவாமி. ஏன்னா அவருக்கு அந்த பப்ளிசிட்டி வருமானம் இதுலேயே எதுவுமே கிடையாது. குழைச்சோ கை காலம் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி வேர்வு செந்தி உழைச்சோ அவருக்கு வருமானம் பார்க்குறது சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் அவங்க மனைவியை பற்றி சொல்லணுன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த அம்மையார் அப்பப்போ சீன் போடுங்க அழுகிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு எல்லாம் புண்ணியத்தை தேடிட்டு வருவாங்க. ஆனால் இவர் புண்ணியத்தை கெடுத்துட்டு வந்துருக்கிறாரு. என்ன காரணம்னு தெரியுங்களா? அதாவதுங்க, சபரிமலைக்கு மாலை போயிட்டு புனிதத்தை கெடுத்துட்டு வந்துக்கிறாரு. என்னென்னா, அதாவது ராமேஸ்வரம் உங்களுக்கு புண்ணிய தீர்த்தம், புனித ஸ்தலத்தில் நம்பர் 1 ராமேஸ்வரங்க. அங்கே போய் உட்காந்துட்டு கோயிலில் போய் டிக்கெட்டு வாங்குறாங்க. கோயிலுக்குள்ளேயே இவர் போகல, சாமியெல்லாம் கும்பிடவே கிடையாது. இவர் இது ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தில் சாமியே கும்பிடாம உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி தான் போய்க்கிறாரு. அங்கே உட்காந்துட்டு சேத்து தண்ணி அப்படிங்கிறார். கடல் தண்ணி நீல கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. யார் நீல கலரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் எத்தனையோ டைம் கடலுக்கு போயிருக்கிறேன். அங்கே உட்காந்துட்டு சேத்து தண்ணி அப்படிங்கிறார். ராமேஸ்வர புனித நீரை சேத்து தண்ணி சொன்ன முதல் நபர் இவர் தான். இவர் இந்த வருஷத்தில் என்ன மாதிரி இதெல்லாம் அனுபவிப்போகிறோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ராமேஸ்வரத்தை பற்றி தான் பேசிக்கிறாரு. அப்புறம் ராமேஸ்வரத்தில் சிவன் இருக்குதுங்க, அவினாசியில் இருக்கிற சிவன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு இவர் மலைக்கு போனார்? இவர் ஒவ்வொரு கோயிலும் அம்மன் கோயிலுக்கு போகிறாருங்க. இவங்க வீட்டில் அம்மன் போட்டா வச்சுட்டு போகலாமே. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வீட்டில் அம்மன் போட்டா இருக்குது, போகலாமே. இவங்க அம்மா ஆன்மீக பக்தர் தானே. இவங்க அம்மா கிட்ட போய் விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். இவங்க அம்மா விளக்கம் கொடுப்பாங்களா பார்த்தா, பையன் எது பண்ணாலும் ஆதரிக்கிறதா அவங்க அம்மா. ராமேஸ்வரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க அம்மா அதை பற்றி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சேத்து தண்ணிங்கிறது. அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது உதராட்ச கொட்டை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, பக்தர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேங்க இலந்தப்பழ கொட்டை இருக்குதுங்க, அதையே வச்சா போதும் அப்படிங்கிறாரு. இலந்தப்பழ கொட்டையுமே உதராட்ச கொட்டையும் ஒன்றா. உதராட்ச கொட்டையுமே அவமதிக்கிறாரு, விநாயகரை அவமதிக்கிறாரு. பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர், எல்லா பக்கம் விநாயகர். அப்புறம் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு சுத்தமான அறிவே கிடையாதுங்க. என்ன காரணம்னா, வெளி உலகம் தெரியாது, ஒரு இடத்துக்கு போனால் அந்த பேர் சொல்ல தெரியாது. அப்புறம் நேற்று அப்படியே ராமேஸ்வரம் வண்டியில் போயிட்டுருக்கும்போது, பாம்பன் பாலத்துக்கு அடியில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற ஒரு நாலேஜும் கூடி இவருக்கு இல்லை. என்ன காரணம்னா, உட்கார்ந்த இடத்துலையே இலவச வருமானத்தில் எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தா அப்புறம் என்ன தெரியும்? வீட்டு விட்டு வெளியே போகிறதில்ல. கார்லேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, பைக்கிலேருந்து எல்லாமே இலவசமாக வாங்கினதை உழைச்சி வாங்கினா தான் அதான் அருமை தெரியும். ஒரு கோயிலுக்கு போனால் அது வரலாறு தெரியலனா வளரக்கூடாது. அது உட்காந்துட்டு வீடியோவாக போட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டா? எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. அண்ணா சூப்பருங்கண்ணா, நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டுங்கண்ணா, உங்களை மாதிரி ஒரு அறிவாளி யாருமே இருக்க முடியாதுங்க. மொத்தத்தில் இவர் 23 நாள் மாலை போடுறதுக்கு மாலை போடாமே இருக்கலாம். அந்த ராமேஸ்வரத்தை புனிதத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. சேத்து தண்ணி சாமிக்கெல்லாம் டோக்கன் வாங்குறா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நைட்டி வியாபாரம் இலவசமாக பண்ணிட்டு இருக்கிறாரா? நைட்டியை இலவசம் வாங்கி இலவசமாக கொடுத்துட்டுருக்கிறாரா? இல்லை இப்போ மருந்து எங்கே போனாலும் இந்த வருமானத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த ஆன்மீக கோயிலுக்கு போயும் கூடி அந்த மருந்து பிஸ்னஸ் பற்றி விடுறாரு. இவரை போலீஸ் இவர் மேலே காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும். இல்லைன்னா யாரோ இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணுற சட்டப்படி குற்றம். அதாவது எந்த வித லைசன்ஸும் இல்லாமல், ஒரு மெடிக்கல் ஷாப்பும் இல்லாமல் இவர் மருந்து சேல்ஸ் பண்ணுறாருன்னா, அப்போ இவர் பெரிய அறிவாளின்னு நினச்சிருக்கிறாரு. இவருக்கு அந்த மருந்து கொடுக்குற டாக்டர் மேலேயுமே நடவடிக்கை கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1940 சட்டத்தின்படி ஒருத்தர் மருந்து விற்கிறது, முறையில்லாமல் விற்கிறது சட்டப்படி குற்றம். அந்த கோயிலுக்கு போயும் கூட அந்த மருந்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். தப்பி தவிர இவர் 23 நாள் மாலை போட்டிருப்பார்.
இனி அடுத்த வருஷம் மாலை போடுவாரங்கிறதுக்கு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. அப்புறம் ராமேஸ்வரம் பாலத்துக்கு அடியில் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாரு. அப்புறம் அந்த பாறையில் மோதினால்தான் தண்ணி உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற நாலேஜும் கூட இவருக்கு இல்லைன்னா இவருக்கு நாலேஜ் எந்த இடத்துலையும் வராதுங்க, எந்த காலத்துலேயும் வராது. கணவன் மனைவி ட்ராமா போட்டு வேஷம் போட்டு யூடியூப்புக்காக வியூஸுக்காக நடிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் எந்த வீடியோவும் 50,000 60,000 போகாது, அது வேறு விஷயம். 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் அதே நான் சொல்கிற சேனலில் போய் பாருங்கள், இந்தியா குட்டிங்கிற சேனல், பல சேனல் இருக்குது. ஆனால் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆனால் போகிறது பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம். ஆனால் நம்ம இளவரசர் இருக்குது எந்த இடத்துலையுமே சமீபத்தில் 50,000 தாண்டி இருக்காது. அவர் சப்பை கட்டுவார். என்ன காரணம்னா எங்களுக்கு இதே போதும் அப்படிம்பார். வேறு வழி இல்லைங்க, யாருமே பார்க்குறதில்ல. 0.2% பேர் தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுங்க, இனி பொங்கல் வருது, திடீர்னு சண்டை வீடியோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி தேதி என்னங்க, இன்றைக்கி டிசம்பர் 31 இல்லைன்னா ஜனவரி 10க்குள்ளே இவங்க சண்டை வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து ராமேஸ்வரத்தை கேவலப்படுத்துறதுமே, அப்புறம் ருத்ராஜ கட்டை கேவலப்படுத்துறதுமே இவர் பேசுவார். இவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. அப்படியே எல்லோரும் நல்லா இருக்கணுங்கண்ணா. ஆனால் பையன் மட்டும் பல கோவில்களை பல வேற வசைப்படுவாங்க. அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே இதை பற்றி பேச மாட்டாங்க. கேட்டால் அவங்க அம்மா மாதிரி ஒரு ஆன்மீக பக்தர் நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்றும் தப்பில்லை, அவங்க அம்மா ஆன்மீக பக்தர் தான். ஆனால் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எந்த இடத்துலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் இப்போ வந்து போதை அடிக்க நிறுத்திட்டார். அந்த மருந்தை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. 1000 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறாரு. கணக்கு பார்த்துக்குங்க, ஒரு 100 பேத்துக்கு விற்று என்னாச்சுங்க? அதுதான் அந்த மருந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். சத்தியமங்கலத்தில் 1000 ரூபா தான் அந்த மருந்தோட விலை. ஆனால் இவங்க வந்து 2400 வாங்குறாங்க, 2000 வாங்குறாங்க, வாட்ஸ்அப் வாங்குறாங்க. ஏன் வீடியோ வந்து யூடியூப்பில் பேசிட்டு எதுக்கு வாட்ஸ்அப் வாங்க சொல்கிறாங்க? இதுலேயே தெரியலையே. நைட்டி பிஸ்னஸும் சரி, மொத்தத்தில் மக்கள் ஏமாறுற வரைக்கும் ஏமாறுத அவங்க சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏமாளிகளாங்க. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயில் பற்றி கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. இவர் உட்காந்துட்டு அதே தான் பேசிட்டு இருக்காரு. ராமேஸ்வரத்துக்கு போய் சாமி கும்பிட்டாரான்னு கேட்டால் சாமியெல்லாம் கும்பிட கிடையாதுங்க. வீடியோ எடுக்கிறத போயிட்டு இருக்கிறாரு. சாமியெல்லாம் கும்பிடலைங்க. அப்புறம் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பார்த்தா அந்த சாப்பாட்டை பற்றியே தான் பேசுகிறாரு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.